நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் பரிசுத்த சன்னிதானத்தில் ஒருமித்து கூடி கர்த்தரை தொழுது கொள்ள ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வேத வசனத்திற்கு முன்பதாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. மெய்யாகவே உம்முடைய வசனங்கள் எங்களை தேற்றவும் தைரியப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையானை மறைத்து கொள்ளட்டும். உம்முடைய கரத்தில் இருக்கிற பயன்படுத்தும், ஆசீர்வதியும். ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தினுடைய முடிவின் நாட்களில செய்த அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதிகமாய் தம்முடைய நேரத்தை சீஷர்களோடு கூட செலவிடுகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காய், சீஷர்களுக்காய், அவருடைய ஐக்கியத்திற்காக, அவருடைய நிலைநிறுத்தலுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். ஏன்? வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன். நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வந்தவர் என்றும் எங்கே திரும்பி போவார் என்றும் திட்டவட்டமாய் அறிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விடத்திலிருந்து வந்தார் என்றும் திரும்ப எவ்விடத்திற்கு போவேன் என்றும் அவர் திட்டவட்டமாய் அறிந்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசினதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு என்ன செய்கிறேன்? போகிறேன். அப்ப எங்கே இருந்து வந்தார் என்றும் திரும்ப எங்கே போவேன் என்றும் அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். அதை தம்முடைய சீஷர்களோடு பேசினார். அதோடு கூட மட்டுமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபம் விதமாயிருந்தது. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை
நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்கும்படிக்கு. அப்போ இயேசு எங்கே போவார்? தம்முடைய பிதாவிடத்திற்கு அவர் போகிறபடியினாலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் சேர்த்து கொண்டு நான் உம்முடைய சமூகத்திற்கு வருவேன். அப்பொழுது அவர்களும் எங்கோ போவது அல்ல, யாரோடு இருக்க வேண்டும்? என்னோடு கூட இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகிமையை என்ன செய்யும்படியாக, காணும்படியாக என்னுடனே இருக்க என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். அவருடைய விருப்பம் எவ்வளவு மேன்மையானது. இந்த காலையில இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டுத்தான் இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார். அந்த 30வது வசனத்தில், இனி நான் உங்களிடத்தில் நான் அதிகமாய் பேசுவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு என்ன செய்கிறான்? இந்த உலகத்தின் அதிபதியானவன் பிசாசு. பிசாசு என்னிடத்திற்கு வருகிறான். ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் என்னை குற்றம் சாட்டவோ, என்னை பழி போடவோ, என்னை குற்றம் சாட்டி எனக்கு ஏதாவது செய்யும்படிக்கு அவன் என்னிடத்தில் ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார், நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடந்தது. ஆகையால் என்ன செய்யுங்க? எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு என்ன செய்வோம்? போவோம் வாருங்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு போவோம் வாருங்கள் என்பதுதான். எங்கே போகணும்? இது கோடைக்காலம். ஊட்டிக்கு போகலாமா? கொடைக்கானல் போகலாமா? மூணார் போகலாமா? பல கேள்விகள் நமக்குள்ளே வருகிறது. கோடை வாசஸ்தலத்திற்கு சென்று சில நாட்கள் இளைப்பாரி வந்துவிடலாம் என்று சொல்லி ஒருவேளை சிலர் நினைக்கலாம். நாம் சரியாய் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளானால் நாம் போக வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு. அநேக இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். ஆனால் மிக முக்கியமாய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம், இன்றைக்கு உலகத்தில் சில வருஷத்தில் சில கடமைகளை நிறைவேற்றுவர்களாய் காணப்படுகிறார். அது அவருடைய வழக்கமாயிருக்கிறது. சிலர் ஒவ்வொரு நாளும் சில கடமைகளை தொழுகையிலே வெளிப்படுத்தி காட்டுவர்களாய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய கடமையை செய்கிறோமா? அது மிக முக்கியம். அநேக சமயங்களிலே அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு அலட்சியமாய் காணப்படுகிறோம், அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையானே, அசட்டை செய்கிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான் தெரியுமா? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை தனக்கு தந்த கர்த்தரை என்ன செய்கிறான்? அசட்டை பண்ணுகிறான் என்று எழுதப்பட்டது. நாம் அசட்டை செய்வோமானால் நம்மை கர்த்தர் அசட்டை பண்ணுகிறவராய் காணப்பட, தள்ளி விடுகிறவராய் இருப்பார். நாம் அப்படி இராதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல் காரியம், சங்கீதம் 122 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். போதும். கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு என்ன வந்தது? மகிழ்ச்சி வந்தது. இன்றைக்கு காலையில் எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து நான் வருகிறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள்? நான் சந்தோஷமா வந்திருக்கேன் ஐயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது துக்கத்தோடு அல்ல. ஒருவேளை துக்கம் நமக்கு இருக்கும், ஆனால் கர்த்தரை ஆராதிப்பதினால் நமக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு. என்றால் தேவனுடைய சமூகமே நம்மை மகிழ்ச்சி ஆக்கிற இடம்தான். அங்க வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
56ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். அருமையானவர்களே, கர்த்தர் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறவர்களை துக்கத்தோடு அனுப்புகிறவர் அல்ல. அவர்களை எப்படி அனுப்புகிறாராம்? மகிழ்ச்சி படுத்துகிறவராய், சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். என்றால் தேவனுடைய சமூகம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து போய் அங்கே செய்ய வேண்டிய சில கடமைகளை நாம் பார்ப்போமானால், அதே 122ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் 4வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். நல்ல கவனியுங்கள். எதற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் கர்த்தருடைய ஆலயத்திலே செய்ய வேண்டிய காரியமாக இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திரம். செத்தவங்கையில வெத்தலபா கொடுத்த மாதிரி கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரே, நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற காரியத்துக்கெல்லாம் சண்டை போடுறோம், எத்தனை காரியத்துக்கு சத்தமா பேசுறோம். ஆனா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வந்தாதான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தம் வெளியே வர்றதில்லை, அது என்னன்னு தெரியல. ஆனா குழாயடியில பாருங்க பாஸ்டர், இப்பெல்லாம் குழாயடியே இல்லை பாஸ்டர். நீங்க எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சவங்க. நீங்க 1-2 கவனிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறத நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. அதனால் தான் தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு போகிற ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை அருளுகிறார். அந்த அதிகாரத்துல 122ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கும்? சுகமும். அங்கே பாருங்க, சமாதானமும் சுகமும் எங்கே இருக்கும்? உன் வாசஸ்தலத்திலே காணப்படும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால், நீ கர்த்தர் அங்க ஸ்தோத்திரம் பண்ணினால், கர்த்தர் வாக்கு பண்ணினது என்னது? சமாதானமும் சுகத்தையும் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, எல்லாம் குத்தி குத்தி விட்டாதான் வருது. வசனத்தை கேட்கும் போதே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று கர்த்தரை துதிக்க வேண்டும். நல்ல கவனிப்போம். இந்த காலை வேளையில அங்கே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் செய்கிற 2 நன்மை, ஒன்று சமாதானம், மற்றொன்று சுகம் தேவையாயிரு. கர்த்தர் சுகத்தை அருளி செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ஜனம் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறது சரி, கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்பட வேண்டிய ஸ்தானம் எங்கே? 92ஆம் சங்கீதத்துக்குள் வருவோம். 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் பாருங்கள் என்ன செய்யப்படணும்? எங்கே நாட்டப்பட்டிருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கணும். அருமையான கர்த்தருடைய வேதத்தில் நாட்டப்பட்ட சில இடங்கள் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையை 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். எங்கே நாட்டப்பட்டிருக்கிறான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரம் அல்லது ஒரு செடி
அதுக்கு உண்டாயிருக்கிற காரியத்தை அங்க வசனத்தில் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. தண்ணீர் குடிக்க தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷங்களிலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் அவன் காணப்படுவான். அருமையானே, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப அங்கேதான் தண்ணீர் ஓடுகிறது, ஜீவன் நதி புறப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நதியை போல நம்முடைய மத்தியில கடந்து வருகிறார். நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. பாருங்கள், எங்கே இருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது? ஆலயத்தின் கீழிருந்து தண்ணீர் ஓடுகிறது. அந்த இடத்திலே தான் இந்த செடி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. நாட்டப்பட்டிருக்கிற இந்த மரம் அது எதற்கு என்ன செய்கிறது? அது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலே தப்பாமல் என்ன செய்கிறது? கனி கொடுக்கிறது. அது வறட்சியாய் காணப்படாது, அது கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் காணப்படும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போமா? 60ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார். இங்க வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரிகளுமாய் காணப்படுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரால் நாட்டப்பட்டிருப்போமானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கடைசி வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இது ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இப்போ 92ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். வாசிப்போமா? 14-15 வசனங்களில கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதியில் என்று விளங்கும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் காணப்படுவார். எதுவரைக்கும் அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாம்? முதிர் வயது வரைக்கும் கர்த்தரை பலப்படுத்துகிறவர். இந்த காலையிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. முதலாவது, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு போகிறோம். அதன் கீழ் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில கேட்டோம். இரண்டாவது, நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு காரணம் என்ன? 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்
உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும். நன்றாய் கவனி. இதற்கு முன்னே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 11:4. இந்த வசனத்தை விட வேண்டாம். 11ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க. பரிசுத்த ஆலயம் எது? இந்த கட்டடம் அல்ல பரிசுத்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். நீ வசனத்தை வாசிங்கன்னா, எனக்கு அதிகமாக நீ சுருக்கமாக பேசணும்னு பார்த்துட்டு தான் வந்தேன், சீக்கிரம் முடிக்கணும்ட்டு. ஆனால் எப்படி ஆகும்னு தெரியல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் என்ன செய்யப்படுகிறது? எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். யார் மேல கட்டப்பட்டு வருகிறோம்? கர்த்தருக்குள். சரியா வசனத்தை வாசிங்க. மேல் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அவர் மேல் இயேசு கிறிஸ்து தாமே யாராய் இருக்கிறார்? மூலைக்கல் மேல்தான் கட்டப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரத்தை தோண்டிடுறான். முதல் கல் எங்கே வைக்கிறாங்க? ஒரு மூலையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு அதை கட்டுகிறான். அதற்கு பின்புதான் எந்த கட்டடமாக இருந்தாலும் என்ன செய்கிறது? எழும்புகிறது. அதே போலத்தான் நீங்களும் நானும் மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் என்ன செய்யப்பட்டு வருகிறோம்? கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஒருவேளை நான் அடிக்கல்லா இருக்கலாம், எனக்கு மேல மற்றொரு கல் வைக்கப்படலாம். எத்தனை கல்லானாலும் இதெல்லாம் எதுவாய் மாறுகிறது? தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறி வருகிறது. நமக்குள்ளே கிறிஸ்து வாசமாயிருக்கிறார். நம்மை அவர் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? என் ஆலயமாகிய என் சரீரத்தில் கர்த்தர் வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? கையே தூக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். கையதான் நல்லா தூக்கி அல்லேலூயா சொல்லுவோமே, அதுக்கு கூட வெட்கமா? அதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? கர்த்தரை துதிக்கிறதுக்கோ கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறதுக்கோ ஒரு நாளும் எதை எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் பாடுவேன் என்று சொல்லி எழுதுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே என்ன செய்து உலாவி நம்முடைய தேவனாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே என்ன செய்து? யாருக்குள்ள வாசம் பண்ணி? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே. என்ன பாக்குறீங்க? பதில் தெரியலையா? யாருக்குள்ள வாசம் பண்ணி? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்குள்ளே யாரோ ஒருத்தரா? நானும் அதிலே ஒருவனாய் இருக்கிறேன். அவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி எனக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே உலாவுகிற கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர், என்னை தேற்றுகிறவர், என்னை தைரியப்படுத்துகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், நன்மையினால் என்னை முடிசூட்டுகிற கர்த்தர். அவர்தான் எனக்குள்ளே என்ன செய்கிறார்?
வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்குள்ள எப்போது காணப்பட வேண்டும். அருமையானே, நீ எங்கிருந்து மனம் திரும்பினீங்க? 1 தெசலோனிக்கர் 1 வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 1 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு என்ன செய்தீர்கள்? தேவனிடத்திற்கு என்ன செய்தீர்கள்? மனம் திரும்பி இருக்கிறீர்கள். எங்கிருந்து வந்தோம்? விக்கிரகங்களை விட்டு விட்டு வந்தோம். யாரிடத்திற்கு வந்திருக்கிறோம்? இப்படிதானே பேசுவீங்க. கர்த்தர் யாருன்னே உங்களுக்கு இன்னும் புரியல போல இருக்கு. ஜீவனுள்ள மெய்யான தேவன், நம்முடைய தேவன் மெய்யான கர்த்தர். அவரை போல ஒருவர் இல்லையா? விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மனம் திரும்பி இருக்கிறீர்கள். அந்த தேவனை ஆராதிக்கிற நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் அவன் சொல்லும் போது சொல்கிறான், மெசொப்பொத்தாமியா தேசத்தில் குடியிருக்கிறதுக்கு முன்னே அவன் காரானூரிலே இருக்கும் போது மகிமையின் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்து தரிசனமானார் என்று ஆபிரகாமை குறித்து சொல்கிறார். மகிமை உள்ள கர்த்தரை கண்டவன் விக்கிரகத்தை எல்லாம் விட்டு விட்டு தான் சேவித்த தேவர்களை விட்டு விட்டு கர்த்தர் அன்றைக்கு என்ன செய்தான்? திரும்புகிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்மை கர்த்தர் விக்கிரகங்களை விட்டு என்ன செய்திருக்கிறார்? திருப்பி மனம் திரும்புவதற்கு எதுவாய் நம்மை நடத்தி இருக்கிறார். இப்ப கர்த்தரை சேவிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். அந்த தேவனை சேவிக்கிற நமக்கு உள்ளே ஒரு வாஞ்சை தேவை. அதுதான் 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசித்தோம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வாஞ்ச, ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலம், ஏன்னா நீர் அங்கே இருக்கிறீரே, அந்த வாசஸ்தலத்தையோ உம்முடைய மகிமை தங்கிய அங்கேதான் மகிமை தங்கி இருக்கிறது, அதை நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். வாஞ்சிக்கிறது மட்டுமல்ல, அடுத்தது சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? பார்க்க. ஆண்டவரே, மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார், கர்த்தாவே உமது மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி அதே காரியத்தை தாவீது கேட்கிறான். கர்த்தாவே, உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். நான் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யும்படி தங்கியிருப்பதையே நாடுவேன். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிக்கிறோமா? தாவீது கண்டானா? 63ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போர். 63ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையும் கண்டேன். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறவன் தான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்ய முடியும்? காண முடியும். விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்க வேண்டும், வாஞ்சை தேவை. அந்த விசுவாசத்தோடு இருப்பாயனால் கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். நம்முடைய கண்ணார காண கர்த்தர் நமக்கு தயை புரிகிறவராய் இருப்பார். அந்த மகிமையை கண்டவர்கள் அநேகர் உண்டு. பேதுரு சொல்லுகிறான், கர்த்தருடைய மகிமையை நான் என்ன செய்தேன்? கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான்
பத்ம தீவில கர்த்தருடைய மகிமையை இரண்டாம் விசை காண்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தாவே உம்முடைய ஆலயத்திற்கு வருகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய செயலை நான் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமைனா என்ன அது விளங்கணும் இல்ல. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமை என்ன செய்தார்? மகிமை என்பது தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது, தேவனுடைய அற்புதத்தை காட்டுகிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் அவருடைய வல்லமையை பார்க்கணும். அவருடைய அதிசயங்களை நாம் கண்டால் அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே அவருடைய மகத்துவத்தை தேவ ஆலயத்திலே கண்டவர்கள். நான் அதை வாசிக்க நேர்ந்த போது நான் மிகவும் கர்த்தருக்குள்ளே கழிகூர்ந்த வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா கர்த்தருடைய வார்த்தையை. 22வது வசனத்துல 21லிருந்து வாசிங்க. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து அப்படியே நிறுத்துங்க. வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளிலே எங்க போனார்? நம்ம எங்க போறோம் ஓய்வு நாள்ல? காது குத்து, கருமாதி, நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரி. நான் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் எங்க பிரவேசித்தார்? ஜெபாலயத்திலே. நம்ம எங்க பிரவேசிக்கிறோம்? நம்ம பேர் விசுவாசி, ஆனா நம்ம எங்க பிரவேசிக்கிறோம், எங்க போறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் முதலாவது மார்க்கில் சொன்னேன், அவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். யோவான் இங்கே லூக்கால சொல்லுகிறார், அவர் தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். ஓய்வு நாளிலே தம்முடைய வழக்கத்தின்படியே எங்க போனார்? ஞாயிற்றுக்கிழமை 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதுனாலும் சரி, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் ஏன் போவேன். உலகம் முழுவதும் அரசாண்டு வந்த விக்டோரியா மகாராணி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அவர்களை பல தேசங்களிலிருந்து அம்பாசிடர்ஸ், தூதர்கள் வந்து அவர்களை பார்க்க விரும்பினார். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் முதலாவது என் கர்த்தரை பார்த்து ஆராதித்து விட்டு தான் எதையும் பார்ப்பேன். அதில் தான் அவ்வளோ உயரத்தில் கர்த்தர் மாற்றினார். அவர்களை யாரும் எதிர்க்க முடியலையே. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் சில தோல்விகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை கனப்படுத்தாதபடிக்கு காணப்படுவதுதான். தேவனை நாம் எவ்விதமாய் கனப்படுத்துகிறோம்? என்னை கனம் பண்ணுகிறவள நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனம் பண்ணி பழக வேண்டும். ஜெபாலயத்திற்கு போனாரே, நடந்தது என்ன? வசனத்தை பாருங்க. அங்க 22வது வசனம், மார்க் 1:22. அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகம் எப்படி இருந்தது? அதிகாரம் உள்ளதாய், வல்லமை உள்ளதாய் காணப்பட்டது. நம்ம சுவிசேஷம் சொல்றோம், எப்படி இருக்கு?
பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 1:4 வசனத்தை வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம், எங்கள் ஜெபங்களில் இல்லம்மா, எங்கள் சுவிசேஷம் 5வது வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, அது என்னவா இருந்தது? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு உங்களிடத்தில் வந்தது. கிறிஸ்து வல்லமையுடையவராய் போதித்தார். அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? அதிகாரமுடையதாய் இருந்தது. அதிகாரமுடையதாய் இருந்தபடினாலே அங்க ஒரு காரியம் சம்பவித்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். தேவனுடைய பரிசுத்தர் ஐயா. ஒரு விசுவாசி எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிசாசு என்ன செய்யும்? ஆட்டங்காண வைக்கும். காரணம், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. பிரியமான, அதனால்தான் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. யோவான் 6:63 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் ஜீவனும் ஆவியும் உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த காலையிலே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஆலயத்திற்கு வந்தார். அங்க நடந்த முதலாவது அற்புதம், பிசாசு என்ன செய்தது? நடுநடுங்க ஆரம்பித்தது. அவர் எங்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்ததையா. வசனத்தை வாசிங்க. லூக்கா 13 வருவோம். சற்று வாசித்து சீக்கிரம். லூக்கா 13 வாசிப்போம். 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பாத்தீங்களா, எத்தனை வருஷமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறவள்? 18 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா. ஆனா என்ன இல்லை? ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. அன்றைக்கு இயேசு அந்த ஆலயத்திற்கு வந்தார், அவளை கண்டார். எங்க வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 12வது வசனம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய். என்ன பலவீனம் அவளுக்கு? கூனியாய் 18 வருஷம் தரையே பார்த்து கொண்டு நடக்கிறவள், மேலே பார்க்க இயலாது, கூனியாய் காணப்பட்டவள். இந்த கூனி பலவீனப்பட்ட ஆவியை உடையவளாய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க. நம்ம பலவீனம் பலவீனம் என்று சொல்கிறோம். சில ஆவிகள் நம்ம என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துவதை அறிந்து அதை விரட்ட வேண்டியது அவசியம். எதிர்க்கணும். இயேசு அந்த ஸ்திரீயை சுகமாக்கினார். அவள் மேல் கைகளை வைத்த போது அவள் என்ன செய்தாலாம்? நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப அதாய்தான் பேசினார்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை என்ன செய்கிறீரே. அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். உங்களிலே ஒருவனுடைய ஆடு அல்லது மாடு குழியிலே விழுந்தால் அதை தூக்காதிருப்பாயோ என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய கட்டை அவிழ்க்க, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? யார் கட்டி வைத்திருந்தது? 16வது வசனம். சாத்தான் 18 வருஷமாய். பாருங்க, சில பேர் சொல்றாங்க, ராத்திரில பிசாசு என் பக்கத்துல வந்து நின்னுட்டு என்னை தொந்தரவு பண்ணியா, சர்ப்பம் போல என் சரீரத்தில் ஊர்ந்து கொண்டு போகிறது. இதெல்லாம் பிசாசுடைய கிரியை.
அதனால்தான் இயேசு சொன்னார், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தால், கர்த்தாவே நீர் என்னை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். நீர் இந்த ஆலயத்தில் இருக்கிறீரே, என்னை என் ஜீவிதத்தில் கட்டி இருக்கிற இந்த பிசாசின் கட்டை என்ன செய்யணும்? உம்மால் தான் கட்டவிழ்க்க முடியும். இந்த விசுவாசம் வேணும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்ட்டு இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். நான் சொல்லுகிற காரியம் நன்றாய் கவனியுங்கள். முதலாவது கர்த்தருடைய மகத்துவத்தை காண முடியும். இரண்டாவது காரியம் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியும். நீ மூன்றாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். பாரமும் கிளேசமும் நம்ம இருதயத்தில் இருக்கு. மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், நம்மை குறித்து தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிறார்கள். உலகத்தில் எந்த மனுஷனும் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. ஆறுதல் படுத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். தேவ சமூகத்திற்கு ஓடி வந்து அண்ணால் செய்த காரியத்தை வசனத்தில் வாசிக்கிறோம். மனம் கசந்து மிகவும் அழுது யாரை நோக்கி ஜெபம் பண்ணா? அங்க இருக்கிற ஆசாரியனத்துல போய் தன்னுடைய காரியத்தை சொல்லவே இல்லை. இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட பரலோகத்தின் தேவனை நோக்கி அவள் என்ன செய்கிறார்? விண்ணப்பம் பண்ணுகிறவளாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் வருகிறோமே, நமக்கு எத்தனையோ பாடுகளும் பிரயாசங்களும் தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் பல விதங்களிலே மனுஷராலும் பலராலும் கடந்து வந்தாலும் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சபையாருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரிடத்துல சொல்லுகிறோமா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் மனதை ஊற்றினார். 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் ஊற்றி விட்டார். பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவே இல்லை. இப்ப வந்து சொல்லுகிறாள் ஒரு வார்த்தை. வாசிப்போமா? 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி. எதை கர்த்தர் தந்தார்? நான் கர்த்தரிடத்தில் கேட்டது. நான் 1ஆம் தேதி அதுதானே பிரசங்கம் பண்ணினேன், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள், போராடுங்கள் விசுவாசத்தில். ஆண்டவரே எனக்கு தாரும். இயற்கை இது முடியாது என்று சொல்லும், மற்றவர்கள் முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத ரகசியமான காரியம் ஒன்று உண்டோ? அருமையானவர்களே,
இவள் கேட்டது கர்த்தர் வாய்க்க செய்கிறவராய் காணப்பட்டார். இதேபடி மற்றொரு மனுஷனும் ஜெபித்தான். வாசிப்போமா? அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 37:14. உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். எங்கிருந்துமா வாசிக்கிறீங்க? 14வது வசனத்திலிருந்து சொன்னேன். 37:14. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தானா? விரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேட்டருளோ. கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும். சனகரீப் ஜீவனுள்ள தேவனை என்ன செய்தானே? நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? கேளும். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணா நம்ம எழுதி வச்சு தேவ சமூகத்தில் விரித்து, ஆண்டவரே இதை பாரு, என் விண்ணப்பம் இதுதான், இதை கண்ணோக்கி பாரு, என் விண்ணப்பத்தை கேளு, எனக்கு செவி சாய்த்து கேளு ஆண்டவரே. கர்த்தர் செய்தாரா என்று சொல்லி வாசித்தால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 34வது வசனத்தில் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்பதை சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். எத்தனை தூதன் சொல்லுங்க? ஒரே தூதன். கர்த்தரிடத்துல நிறைய தூதர்கள், கோடான கோடி ஆயிரமான தூதர்கள் அவரை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய ஒரே தூதன் வந்தான். எல்லாரும் என்ன செய்தான்? 185,000 பேரை சங்கரித்தான். அப்ப அவனுடைய வலிமை எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு தூதனுக்கு அவ்வளவு வலிமை இருக்குமானால் தூதர்களை படைத்த கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? அதை யோசிச்சோமா? தூதனை படைத்த கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை. அந்த வல்லமையை யோசித்தோம்னா, ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில். நீ அடுத்தது 4வது காரியம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்கள் எல்லாம் உன்னோட என்ன செய்வேன்? நல்ல கவனிங்க. 4வது காரியம், கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். எவ்வளவு பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கும்? ஆசை இருக்கா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை இல்லாதவங்களை போல தோணுது. ஆண்டவரே என்னோடு பேச மாட்டீரா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கர்த்தர் பேசுகிற ஆண்டவர். நாம் சேவித்த விக்கிரகங்கள் கையிருந்தும் கிரியை செய்ய மாட்டாது, வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, அவர்கள் தொண்டை இருந்து சத்தமிடவும் மாட்டாது, அவர்களால் ஒன்று செய்ய இயலாது.
ஆனால் நீங்களும் நானும் இப்பொழுது ஆராதிக்கிற கர்த்தர் மனுஷனோடு தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்கிறவர்? பேசுகிற தேவன். இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபாசனத்தின் மீது நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்கள் எல்லாம் யாரோடு பேசுவேன்? மோசேயே, உன்னோடு நான் பேசுவேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் ஏதோ ஒரு வசனம் உங்களை தொட்டு பேசுகிறதாய் காணப்படும், அல்லது உங்களுடைய காதுகளிலே கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறதாய் காணப்பட வேண்டும். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறதைப் போல கேட்கும்படி என் செவியை என்ன செய்கிறார்? கவனிக்க செய்கிறார். நாம் கவனிக்கிறோமா கர்த்தருடைய சத்தத்திற்கு? சத்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள் உண்டா? ஒரு சின்ன பையனை நமக்கு தெரியும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அவனோடு எத்தனை தடவை கூப்பிட்டாரு? 4 முறை கூப்பிட்டார். 3 தடவையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன் எங்க ஓடினா? ஏலியின் இடத்துல போனா. ஐயா, என்னை கூப்பிட்டீரா? இல்லப்பா, நான் உன்னை கூப்பிட்டு போய் படுத்துக்க. 3 முறையும் சொன்னார். 3வது முறைதான் ஏலிக்கே தெரிஞ்சது கர்த்தர் பிள்ளை ஆண்டான் என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். நல்ல ஆலோசனை சொல்லி கொடுத்தார். இன்னும் ஒரு விசை அந்த சத்தம் துணிக்குமானால், கர்த்தர் உன்னோடு பேசுவாரானால், கர்த்தாவே சொல்லு அடியேன் கேட்கிறேன் என்று ஆயத்தமாயிரு, அவர் உன்னோடு பேசுவார். அருமையானுள்ளே, 4வது விசை அங்க எனக்கு ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. அது அங்க வசனம் அது வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தை இருக்கும். என்ன? எப்படி போல? முன்போல. ஒவ்வொரு தடவையும் வந்து நின்றுதான் பேசினார். இப்ப 4வது விசையில தான் அந்த வார்த்தை வருது. முந்தினது போல வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஒருவேளை நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லாதபடினாலே யாரோ பேசுகிறார்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு எதையோ ஒன்று சொல்ல விரும்புவாரானால் நிச்சயம் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களோடு அவர் பேசுகிறவராய் காணப்படுவார். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கும் வரைக்கும் அவர் இளைப்படைவதில்லை, மறுபடியும் உங்களை தேடி வருகிறார். முன்போல வந்து நின்று பேசுகிறார். சாமுவேலே, ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தையா சொன்னார்? இல்லையா? ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி ஏலியினிடத்துல வந்து உடைய குடும்பத்துக்கு சம்பவிக்க போகிற எல்லா காரியத்தையும் தீர்க்கதரிசனமாய் சொல்லிவிட்டார். அதே காரியத்தை மறுபடியும் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருப்பாரானால் அவர் எத்தனை தடவை பேசுவார் தெரியுமா? 2 சாட்சிகளினாலே அதை உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஒருத்தர் மட்டும் வந்து பேசுறதல்ல, 2 பேரை கொண்டு கர்த்தர் பேசி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமா? 5வது காரியம், இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் நன்றாய் தெரிந்த பகுதியில் தான் உங்களோடு நான் பேசுகிறேன். 2ஆம் அதிகாரம் 28
5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்திலே வந்திருந்தான். பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறதற்கு யார் ஏவினது? கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறவர். சிம்சோனை குறித்து சொல்லும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகார கடைசி வசனம் 13 கடைசி. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்திலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். ஏவினார்னா ஒரு காரியத்தை செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆயத்தமாயிருக்கிறார். நம்மில எத்தனை பேர் கர்த்தருடைய ஏவுதலை பெற்றிருக்கிறோம்? கரங்களை தூக்க வேண்டாம். தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? ஏவி விடுவார். எதற்கு? யாரையாயிலும் சந்திக்கும்படிக்கு, அது ராக்காலத்தில் யாருக்காயிலும் எழுந்து ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தட்டி உணர்த்துகிறவராயிருப்பார். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே முதிர் வயதான சில பெண்கள் கூடி வழக்கமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிப்பது வழக்கமாயிருந்தது. அவருடைய சபையிலே இருந்து மிஷனரிகளாய் ஆப்பிரிக்க தேசத்திற்கு கடந்து போனார்கள். அநேக வருஷங்கள் ஆயிற்று. அந்த ஒரு மிஷனரி திரும்பி வந்தார். அந்த ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் தங்களை ஒரு பெரிய ஆபத்திற்கு விலக்கி இந்த கொடூரமான ஆப்பிரிக்க காட்டுவாசிகள் இனத்திலிருந்து கர்த்தர் தப்புவித்த சம்பவத்தை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். அதிலே அந்த வயதான பெண்கள் கூடுகிற அந்த ஜனங்கள் இருந்தார்கள். அதில் ஒரு வயதான தாய் ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு நேராக இந்த மிஷனரி இடத்துல கடந்து போனார்கள். அவருடைய கையில் ஒரு டைரி இருந்தது. அவர்கள் விவிதமாய் கேட்டார்கள், இந்த குறிப்பிட்ட நாளில இத்தனை மணிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நீங்கள் சொன்ன சாட்சியுடைய சம்பவம் நடந்ததா என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஆமம்மா, குறிப்பிட்ட நாளிலே அந்த சம்பவம் நடந்தது. எங்களிலே ஒருவர் இவ்விதமாய் ஒரு தரிசனத்தை கண்டார். ஏறக்குறைய 20க்கும் அதிகமான கர்த்தருடைய தூதர்கள் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் நிற்கிறதை எங்கள் மிஷனரிகளில் ஒருவர் கண்டார். அப்ப சொன்னாங்க, இந்த குறிப்பிட்ட நாளில் 22 பேர் வயதான பெண்கள் நாங்கள் ஒருமித்து கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் இந்த மிஷனரிகளுக்காய் ஜெபி என்று எங்களை ஏவினார். அதிக மணி நேரங்கள் நாங்கள் ஜெபித்தோம் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, நான் சொன்ன சம்பவம் உண்மை உள்ள சம்பவம் இங்கிலாந்து தேசத்தில் நடந்தது. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் சிலரோடு கூட நம்மை ஏவி எழுப்புகிறாரே. ராக்காலத்தில் எழுந்து ஜெபி என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபம் ஒரு நாள் வீண் அல்லையா? அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாம் ஒருவேளை அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர்
தம்முடைய இருதயத்தினால் ஜெபிக்கிறவருடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்க வரைக்கும் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் முடித்தார்கள். சில வருஷங்களுக்கு பிறகு அந்த ஜெபத்தினுடைய பலனை அவர்கள் கண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஏவுவாரானால் உடனடியாய் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான காரியம். இந்த சிமியோன் மேல் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் எருசலேமிலே குடியிருந்தான். அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு அன்றைக்கு என்ன செய்திருந்தான்? வந்திருந்தான். ஏன்? அவன் மேல் ஒரு வாக்குத்தத்தம் காணப்பட்டதையா. கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே என்ன செய்ய மாட்டாய், மரிக்க மாட்டாய் என்கிற வாக்குத்தத்தம் அவனிடத்தில் இருந்தது. ஒருவேளை முதிர் வயதுதான், ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் பிடித்து கொண்டவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவனை ஏவினார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன செய், போன போது அங்கே மரியாள் கிறிஸ்துவை குழந்தையாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன செய்தால், கொண்டு வருகிறவளாய் காணப்பட்டான். நேராய் சிமியோன் போய் அந்த பிள்ளையை தன்னுடைய கைகளிலே வாங்கி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை அடியானே சமாதானத்தோடே போக விடுகிறேன். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையிலே தேவ சன்னிதானத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினது போல இந்த காலையில நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்புகிறோம் வேண்டியது அவசியம். காலதாமதமாகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு மாறாத கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியாயிருந்தேன். முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தில் எதை பார்க்க முடியும், கர்த்தருடைய மகிமையை காண முடியும். இரண்டாவது சொன்னனே, என்னத்தை காண முடியும், இங்கேயே மறந்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க? எழுதினவங்களாவது சொல்லுங்க. நான் ஒவ்வொரு பாயிண்டா தான் சொல்லிட்டு வந்தேன். முதல்ல என்ன சொன்னேன், சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை காண முடியும் கர்த்தருடைய ஆலயத்தில். அதை தாவீது வாஞ்சித்தான், கண்டான். இரண்டாவது ஓய்வு நாள்ல இயேசு ஜெபாலயத்திற்கு போய் அவர் வழக்கத்தின்படி பேசினார். அங்கே பிசாசுகள் என்ன செய்தது, நடுங்கி ஓடிற்று. அங்கே பிசாசினால் கட்டப்பட்ட ஸ்திரீயும் என்ன செய்யப்பட்டால் விடுதலை. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறவர்களுக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. மூன்றாவது காரியம், எழுதினவங்க என்ன எழுதுனீங்க சொல்லுங்க. மூணாவது காரியம், தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்தில் ஆள் அனுப்பினான் எசேக்கியா ராஜா. இவனும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன செய்தான், போனான். சனகரிப் அனுப்பின அந்த புஸ்தகம், அந்த செருளை விரித்து வைத்து கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், ஜெபம் பண்ணினான். விண்ணப்பத்திற்கு என்ன வந்தது, பதில் வந்தது. நாலாவது காரியம் சொன்னேன், அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் கேட்டதை என்ன செய்தார், கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஐந்தாவது காரியம் சொன்னேன், சிமியோன் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான். அவன் இயேசுவை என்ன செய்தான். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
21வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 11. பிரதான ஆசாரியர்கள் இல்லம்மா, நீங்க வாசிக்கிறது தப்பா இருக்கே. யோவான் எழுதின சுவிசேஷம் இருங்க, நான் ஒருவேளை தப்பா சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன் இருங்க. 12ஆம் அதிகாரம் தான் 20வது வசனம். மன்னிக்கணும். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரனாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இன்னைக்கு இந்த சிந்தையோடு வீட்டுக்கு போங்க. யாரை பார்க்கணும்? சொந்தக்காரர் இன்னைக்கு வருவாங்க, அவங்கள பார்க்கணும். அந்த எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? இயேசுவை காணணும். அந்த சிந்தையோடு நாம் இருப்போமானால் இந்த வாரத்தில் ஜெயம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தருவார். நீங்கள் கேட்டதை தருவார், நீங்கள் விண்ணப்பித்ததை கர்த்தர் தருவார், நன்மையினால் உங்களை நிரப்புவார். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் தியானித்த வசனங்களை ஒரு விசை கூட நம்முடைய மனதிலே கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மோடு இந்த காலையில் பேசி இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறதற்கு நமக்கு மகிழ்ச்சி உண்டா அல்லது துக்கத்தோடு வருகிறோமா? இவங்க கூப்பிட்டுட்டாங்க, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அதனால கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரேன் இல்லையா? யாருடைய கம்பல்ஷன்லும் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி. அங்கே போனாதாயா எனக்கு விடுதலை, அங்கே போனால்தான் இந்த வாரம் முழுவதும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் அங்கே போறதற்கு காரணமே கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு தான் போறேன். அப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணா என்னுடைய வாழ்க்கையில சமாதானமும் சுகமும் காணப்படுமே. இரண்டாவது, நான் கர்த்தருடைய மகிமையை காண முடியுமே. மூன்றாவது, தேவ சத்தத்தை நான் கேட்க முடியுமே. ஐந்தாவது காரியம், விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமே. ஐந்தாவது காரியம், இயேசுவை நேரடியாய் காண முடியுமே. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால், கர்த்தாவே உம்முடைய ஆலயத்திற்கு வருகிறத நான் ஒரு காலம் என் வாழ்க்கையில விட மாட்டேன் ஐயா. என்ன 1000 வேலைகள் இருந்தாலும் உம்மை கனப்படுத்துவப்பா. கர்த்தருடைய நாளில கர்த்தருடைய ஆலயத்தில் நான் காணப்படுவேன். ஒரு தீர்மானம் செய்வோம், என்னை கனம் பண்ணுறோட நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். கர்த்தாவே உம்மை கனப்படுத்தும் ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தை நாங்கள் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். வாருங்கள் என்று எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது ஐயா. முதலாவது நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வசனத்தை தியானிக்க உதவி செய்தோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ஏன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று எங்களோடு பேசி இருக்கிறீர். நாங்கள் கேட்டோம், அதை எங்களுடைய மனதிலே பதித்து கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.